அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்ல இருந்து இந்த வண்டியோட வியூவை பார்த்தீங்கனாலே ஒரு மாசான ஒரு எஸ்யூவின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஜீப்பை ஓப்பன் ஜீப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அரவிஸ் vlogging. நான் உங்கள் அரவிஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜீப்பை தாங்க இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வரும்போது நார்மலான கண்டிஷனில் வந்துச்சு. இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபைடு கண்டிஷனில் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜீப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போட்டிருக்குது. ஸோ சாஃப்டாக ஃபுட்டு போட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம ஜீப் மாடிஃபிகேஷனும் பண்ணுறோம், ஜீப் சேல்ஸும் பண்ணுறோம். ஸோ ஜீப் சேல் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால பண்ணி தருவோம். உங்களுக்கு ஜீப் மட்டும் போதும், நான் கொண்டு போய் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன்னாலும் நீங்கள் இப்போ ஜீப் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் மற்ற விஷயத்தை எல்லாமே பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜீப்போட இன்ஜின் பேக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜீப்போட இன்டீரியர் நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கான்னு பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே நம்ம சீட் எல்லாமே பாருங்க நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா பொலேரோவோட ஸ்டேரிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பொலேரோ ZLX-ல வரும். அண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வினைல் ஃப்ளோர் மேட்டிங் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே நூடுல்ஸ் மேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இனோவா சீட்டை தாங்க நம்ம இந்த வண்டிக்கு போட்டிருக்கிறோம். நார்மல் ஜீப்போட சீட்டையே நம்ம த்ரீ சீட்டராக வரதை 2 சீட்டராக ஆல்டர் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இனோவாவோட பக்கெட் சீட் போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டர் பாக்ஸு அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு எல்லாமே நம்ம ரெக்ஸினில் கவர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் டோர், சைட் டோர் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் என்ன இருக்குதோ ஸோ அந்த மாதிரி பைப்பிங் டோர் வச்சுருக்கிறோம். ஸோ கேரளாவில் எல்லாம் இப்போ இதுதான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது. அண்ட் இது உட்டன் கிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே ஒர்க்கிங் கிட்டுங்க. ஸோ இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் நம்ம டயர் ஏதாச்சும் ஒரு மண்ணில் மாட்டினா கூட நம்ம அந்த டைமில் இந்த ஒர்க்கிங் கிட்ட நம்ம கழட்டி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அண்டு இந்த வண்டிக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அலாய் பார்த்தீங்கன்னா ஜீப்போட 139 PCD அலாய்ங்க. ஸோ ரொம்ப ரேரான அலாய். நமக்கே இது கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 months மேலே ஆச்சு இந்த அலாய் நம்ம ஆர்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு. அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரன்வாவோட 110 கெப்பாசிட்டி விஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட புல்லிங் கெப்பாசிட்டி வீடியோவும் நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலோஜனோட FX 1100ங்கிற ஒரு ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நைட்டு உங்களுக்கு ஹைவேஸில் போகும்போதும் சரி, ஆன் ரோட்டில் போகும்போதும் சரி, ஆஃப் ரோட்டில் போகும்போதும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். அண்டு ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஹெட்லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஜீப்பில் வர இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்துட்டு ஹில்ஸில் ரைட் பண்ணும்போது நிறைய ஃபாக் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃபாக் லேம்ப் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு இது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்னார்க்கிள் தான், பட் இப்போ வந்து டம்மியாக இருக்குது. ஸோ இது ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம ஒர்க்கிங்காக கூட இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைமில் தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒர்க்கிங் ஸ்னார்க்கிள் ஆச்சுன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் கூட ஜீப் வந்து எதுவுமே ஆகாதுங்க, வண்டி ஆஃப் ஆகாமல் போகும். இதை வந்து டைரெக்டாக நம்ம ஏர் ஃபில்டரில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து இது நான் ஒர்க்கிங்காக இருக்குது. ஒர்க்கிங்காக வேணும் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம பொலேரோ ZLX-ல வர குரோமியம் சைடு மிரர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆர்மி யூஸ் பண்ண 1987 வார் டைமில் யூஸ் பண்ண டீசல் டேங்க். ஸோ இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5 kg அபவ் தான் இருக்கும். அண்டு பிளாக்ல வந்தீங்கன்னா ட்ரெய்லர் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ட்ரெய்லரை வந்து கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி நம்ம ஒரு ஹூக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹூக் வந்து நீங்கள் ட்ரெய்லரை வந்து கட்டி இழுத்துட்டு போய்க்கலாம். இது எல்லாமே வண்டியில் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் தான் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வண்டியோட நார்மல் வியூ வந்து நீங்கள் பார்க்க போகிறது ஓப்பன் ஜீப்பாக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க ஓப்பன் ஜீப்பாக நம்ம வண்டியை கன்வெர்ட் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பில் ஓப்பன் டைப்பாக பார்க்க போகிறோம். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜீப்பாக கன்வெர்ட் பண்ணி போனட்டுக்கும் இதுக்கும் கேப் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சென்டரில் புஷ்ஷு வச்சுருக்கிறோம், ரப்பர் புஷ்ஷு. ஸோ இதனால உங்களை பானட் வந்துட்டு விண்ட்ஸ்க்ரீனில் இடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அதை விண்ட்ஸ்க்ரீன் குதிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம பெல்ட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கிளிப்பு கொடுத்துருக்கறனால இழுத்து இப்படி ஒட்டிக்க முடியும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்கிற ஒரு கஸ்டமருக்காக தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பட்டனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனலில் வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 540யோட ஃபுல் ரெஸ்டோரேஷன் வீடியோ, நியூ பாடி போட்டு லேட்டஸ்ட்டு தார் மாதிரி நம்ம ஸ்டார் CRDE வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஓல்டு MM540 லேட்டஸ்ட்டில் வந்த தார் CRDE மாதிரி நம்ம மாடிஃபைடு பண்ண போகிற வீடியோவையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டுருங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஜீப் வேணாலும் நம்ம நம்பர் கீழே கான்டாக்டில் இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். நம்மக்கிட்ட ஜீப்பு எனி டைம் அவைலபிளாக இருக்கும். உங்களோட ஜீப்பை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துர்லாங்க. சரி, இந்த வீடியோவை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். அரவிஸ் vlogging.